வீடியோல SBI பேங்க்ல நம்ம வீட்ல இருந்தபடியே பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு SBIல டோட்டலா 2 விதமான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை சேலரி அக்கௌண்ட் இல்லாமல் ஒரு நார்மல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் நம்மளால இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜரும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த SBI யோனோ அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. வித்தவுட் பிரான்ச் விசிட், இன்னொன்று வித் பிரான்ச் விசிட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பேங்கை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேங்கை விசிட் பண்ணி தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாதி பேஜை இங்கே ஃபில் பண்ணுற மாதிரியும் மீதியை நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் வேணுமா இல்லை நார்மல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இல்லாமல் ஒரு நார்மல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னா இதை அன்டிக்லே விட்டுருங்க. டிக் பண்ணாமையே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஏ நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா, ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரான்ச்சை விசிட் பண்ணாமே நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் தருவாங்க. அந்த டோக்கன் நம்பரை வச்சு அதோட சேர்த்து கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ரூபே டெபிட் கார்டு இதில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கீழே உங்களுக்கான இமெயில் ஐடியும் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த OTP பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி ரெண்டுக்குமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற OTP என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணீங்களா அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட OTP ரெண்டையுமே என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களோட நேமில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு லெட்டரை கேப்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் /, பர்சன்டேஜ், ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் நம்பர், இந்த 3 மிங்கிள் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே பாஸ்வேர்டை கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி கொஸ்டின் இதில் ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒருவேளை நம்ம ஃபியூச்சரில் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வித் ஆன்சர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆன்சரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இது மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் பிடிச்சிருக்கோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான கொஸ்டின் அப்புறம் எனக்கான ஆன்சர் ரெண்டையுமே ஃபில் பண்ணிட்டேன். இதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் சம்டைம் வந்து க்ளோஸ் ஆகி வெளியே வரும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆகி வெளியே வரும்போது இந்த அப்ளிகேஷனை கண்டினியூஸாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வித்தின் 2 டேஸ்க்குள்ளே ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண டேட்டாஸ் வந்து உள்ள சேவில் இருக்கும். 2 டேஸ்க்கு ஆஃப்டரில் மறுபடியும் உங்களோட பழைய அப்ளிகேஷனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிற ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஃபெச் பண்ணி உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ், பின்கோடு, ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இது வரைக்கும் வந்து இதில் ஃபில் ஆயிரும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் உங்களோட தாலுகா ஆஃபீஸ் எது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 அட்ரஸுமே சேம் தான் அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பர்த் பிளேஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேமை வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், இதில் லாஸ்ட் நேம், இதில் வந்து மிஸ்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேமை வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து இதில் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஃபாதர்ஸ் நேமை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பான்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறீங்களா, ஆதாரா, இல்லை பிஸ்னஸா, இல்லை நாட் கேட்டகரியா. ஸோ இதில் வந்து எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இப்போ நான் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பிஸ்னஸில் ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலீஜன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ரிலீஜன் எதுவோ நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கேஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட கேஸ்ட் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி வந்து ஆட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான நாமினியை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். இதில் உங்களோட நாமினி நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த 3 டீட்டெயிலையும் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினி ஃபில் பண்ணியாச்சு. நாமினி ஃபில் பண்ணதுக்கப்புறமா நாமினியோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். நாமினியோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் இங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. வித் பின்கோட ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான எஸ்பிஐ அக்கௌண்ட்டை எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிரான்ச் நேமை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பிரான்ச் நேம் வந்து தெரியும் அப்படின்னா பிரான்ச் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதோட பிரான்ச்சோட கோடு வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி அந்த பிரான்ச் கோடை போட்டிங்க அப்படின்னாலும் அந்த பேங்கை எக்ஸாக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ பேங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு வந்து உங்களோட பிரான்ச் கோடு வந்து தெரியாது அப்படின்னா இதில் வந்து பிரான்ச் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பெருங்குடி அப்படின்னு செலக்ட் பண்ணால் பெருங்குடியில் இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து காமிக்கும். நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து பிரான்ச் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச் நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரான்ச் நேம் என்ட்ரு பண்ணதுமே அந்த பிரான்ச் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிருச்சு. ஸோ அடுத்தது இதில் ஒரு செலக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பிரான்ச் நேம் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ்
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும். இதில் ரீட் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரான்ச்சிலேருந்து கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேமை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த டோக்கன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆன வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் வந்துட்டு யூபிஐ ஐடி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே இந்த வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனும் வந்து வேலிடேட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தால் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கீழே அப்படியே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஜெராக்ஸை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதாவது பேன் கார்டு ஜெராக்ஸை வச்சுலாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வித்தின் 5 மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கால் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கால் வந்து பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சிம் கார்டை வெரிஃபை பண்ண சொல்லுவோம். ஸோ செலக்ட் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து உங்களோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கால் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிக்னேச்சர் ஒன்று ஒயிட் பேப்பரில் போட சொல்லி அதை வந்து லைவாக கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண அடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா டீட்டெயிலுமே உங்களோட கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் பிரான்ச்சை விசிட் பண்ணாமையே ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நீங்களே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.